அன்பிற்குரிய மாணவர்களுக்கும் பாருங்க, இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா கிராஃப் ஆஃப் எ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இன் த ஃபார்ம் ஆஃப் y is equal to f of x. இதில் நம்ம ரெண்டு கேஸாக பிரிச்சுக்கிறோம். கேஸ் நம்பர் 1 பாருங்க. ஸோ கிராஃப் வந்து எப்படி இருக்கணும், y is equal to f of x, அதாவது ax square plus bx plus c அப்படி இருக்கணும். a b c எல்லாமே ரியல் நம்பரு, a நாட் equal to 0வாக இருக்கணும். ஸோ இந்த இடத்துல ஏங்கிறது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸு, இட் ஷுட் பி நாட் ஈக்குவல் டு 0. இது நாட் ஈக்குவல் டு 0 தான் இருக்கணும். 0வாக இருந்துச்சுன்னா இது வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக வராது. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இஃப் ஏ greater than 0, கேஸ் நம்பர் 1ல் பார்த்தீங்கன்னா ஏ பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா, ஏ greater than 0 வந்தால் அந்த பரபோலா ஓப்பன் அப்வேர்டு, பரபோலா ஓப்பன் அப்வேர்டு. பரபோலா ஓப்பன் அப்வேர்டு அப்படின்னாக்க ஆக்சிஸ் ஆஃப் த பரபோலா பேரல் டு ஒய் ஆக்சிஸ். ஓகேங்களா? சரி, இந்த ஏ greater than 0ல் ஒரு 3 சப்டிஷன் பார்ப்போம் கேஸ் நம்பர் 1ல். கேஸ் நம்பர் 2ல் ஏ லெஸ் தென் 0 இருக்கும்போது ஒரு 3 கண்டிஷன்ஸ் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? சரி, இப்போ கேஸ் 1 பார்க்கலாம். கேஸ் 1 ஏ greater than 0வாக இருந்துச்சுன்னா பரபோலா ஓப்பன் அப்வேர்டு. ஓகேங்களா? இல்லை ஃபர்ஸ்ட் சப்டிஷன் பாருங்கள், லைக் டி இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac லெஸ் தென் 0. டிங்கிறது இந்த டிஸ்கிரிமினன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணல இந்த நம்ம மெத்தடு, இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். சரிங்களா? ஏ பாசிட்டிவாக இருக்கணும், டி லெஸ் தென் 0 இருக்கணும். அப்படின்னா the vertex lies above the x axis. இங்கே பாருங்கள், பரபோலோட வெர்டெக்ஸ் வந்து பாருங்கள் எக்ஸ் ஆக்ஸ்க்கு மேலே இருக்குது. ஓகேங்களா? இதோட கோஆர்டினேட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மைனஸ் பி பை 2a மைனஸ் டி பை 4a. ஸோ இந்த பரபோலோட வெர்டெக்ஸ் இது. அப்போ இந்த பரபோலோட மினிமம் பாயிண்ட் எது சார் அப்படின்னாக்கா, மினிமம் பாயிண்ட் எதுனா மைனஸ் டி பை 4a. சரிங்களா? ஓகே, இப்போ ஃபங்க்ஷன் பாருங்கள், நீங்கள் எக்ஸுக்கு நீங்கள் எந்த நம்பர் கொடுத்தாலும் சரி இட் ஷுட் பி பாசிட்டிவாக தான் இருக்கும். ஏன் பாருங்கள், நீங்கள் ரியல் நம்பரில் எந்த நம்பர் கொடுத்தாலும் சரி, மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் எது கொடுத்தாலும் சரி நமக்கு ஒய்யோட வேல்யூ எப்படி தான் இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, செகண்ட் சப்டிஷன் பாருங்கள், லெட் டி இஸ் ஈக்குவல் டு 0. டி 0 வந்தால் தென் த வெர்டெக்ஸ் லைஸ் அப்பான் த எக்ஸ் ஆக்சிஸ். வெர்டெக்ஸ் லைஸ் ஃபர்ஸ்ட் கேஸில் மேலே இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, செகண்ட் கேஸில் பாருங்கள் இந்த எக்ஸாஸ்க்கு மேலே இருக்குது இந்த பரபோலோட வெர்டெக்ஸ். இதோட கோஆர்டினேட் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பி பை 2a. ஒய்யோட வேல்யூ 0. இது வந்து எக்ஸோட வேல்யூஸு, ஒய்யோட வேல்யூ வந்து 0. ஏன்னா எக்ஸாக்ஸில் ஒய்யோட வேல்யூ எப்படி தான் இருக்கும், 0வாக இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு மினிமம் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் கெட்னாஸ் ஈக்குவல் 0 ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். ஸோ ரியல் நம்பரில் நீங்கள் எந்த நம்பர் கொடுத்தாலும் சரி எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ எப்படி தான் இருக்கும், பாசிட்டிவாக தான் இருக்கும். அடுத்து பாருங்கள், f of x greater than 0, இங்கே ஈக்குவல் இருக்குது, இங்கே ஈக்குவல் இல்லை. greater than 0 for every x belongs to r, x belongs to r minus b by 2a. ஸோ இந்த பாயிண்ட்டை விட்டுற சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த பாயிண்ட் மட்டும் இல்லைன்னா இது வந்து should be greater than 0வாக இருக்கும். இந்த பாயிண்ட்டை சேர்த்திங்கன்னா 0 அதிகமாக இருக்கும் இந்த ஒய்யோட வேல்யூஸு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், நம்ம கொடுத்துக்க பாருங்கள், f of minus b by 2 வேல்யூ என்னது 0. ஓகேங்களா? ஓகே, தேர்ட் கேஸ் பாருங்கள், d greater than 0. d greater than 0 வச்சுன்னா the vertex lies below the x axis. ஸோ பரபோலோட வெர்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்ஸ்க்கு கீழே இருக்கும் எப்போது d greater than 0வாக இருந்துச்சுன்னா. ஓகேங்களா? அப்போ வெர்டெக்ஸ் கீழே இருக்குது, பரபோலா ஓப்பன் அப்வேர்டு அப்படின்னா கண்டிப்பாக இந்த பரபோலா எக்ஸ் ஆக்ஸை ரெண்டு இடத்துல கட் பண்ணணும். எந்த இடத்துல சார் கட் பண்ணால், ஒன்று ஆல்ஃபா 0, இன்னொன்று பீட்டா 0. ஓகேங்களா? இன்னும் கிராஃப் பார்த்து சொல்லிடலாம், மைனஸ்லேருந்து ஆல்ஃபாக்குள்ளே அப்புறம் பீட்டாவிலேருந்து இன்ஃபினிட்டிக்குள்ளே ஒய்யோட வேல்யூ பாசிட்டிவாக இருக்குது. ஒய்யோட வேல்யூ எப்படி இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. ஓகேங்களா? இந்த ஆல்ஃபா டு பீட்டாவுக்குள்ளே மட்டும் ஒய்யோட வேல்யூ எப்படி இருக்குது, நெகட்டிவாக இருக்குது. அதை நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் greater than 0, இஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் ஃபிஃப்டி ஆல்ஃபா யூனியன் பீட்டா டு இன்ஃபினிட்டிவ். இங்கே பாருங்கள், ஆல்ஃபா லெஸ் தென் பீட்டா, இது சின்ன நம்பராக இருக்கணும், இது பெரிய நம்பராக இருக்கணும். ஓகேங்களா? அண்டு எஃப் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 0, இஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆல்ஃபா பீட்டா. ஸோ இந்த டயக்ராம் பார்த்து நம்ம அப்படியே எழுதிக்கலாம். இந்த 3 கேஸ்லையுமே பாருங்கள், 3 சப்டிஷன்லையும் பாருங்கள், இந்த எபோவ் 3 சிச்சுவேஷன் இந்த மினிமம் வேல்யூ ஆஃப் ஒய் ஆஃப் எக்ஸ். ஸோ கிவன் கரோட மினிமம் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் டி பை 4a. சரிங்களா? இது நம்ம நல்லா தெரிஞ்சுன்னா டக்குன்னு நம்ம அப்படியே போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு மேக்ஸ் வேல்யூ மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சினாலே ஒய்யோட வேல்யூ. சரிங்களா? மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னாலே ஒய்யோட வேல்யூ தான். ஸோ ரேஞ்ச் வந்து பாருங்கள், க்ளோஸ் இன்டர்வல் மைனஸ் டி பை 4a டு இன்ஃபினிட்டி. பாருங்கள், இதுதான் மைனஸ் டி பை 4a டு இன்ஃபினிட்டி, இதுலேருந்து இது வரைக்கும் இன்ஃபினிட்டி வரைக்கும்.
சரிங்களா, இதோட ரேஞ்ச். ஓகேங்களா. அதே போல் கேஸ் நம்பர் 2 பாருங்க. கேஸ் நம்பர் 2, இஃப் y is equal to ax squared plus bx plus c, a, b, c belongs to R, a not equal to 0. ஸோ அதே y is equal to f of x நம்ம எடுத்துக்கிறோம். இங்கே பாருங்க, இஃப் a less than 0, ஃபர்ஸ்ட் கேஸில் a greater than 0 பார்த்தோம், இங்கே a less than 0. a less than 0 இருந்தால் இந்த பரபோலா ஓப்பன் டவுன்வேர்டு, பரபோலா ஓப்பன் டவுன்வேர்டு. ஸோ டவுன்வேர்டு அப்படின்னாக்கா நமக்கு வெர்டெக்ஸு எக்ஸாஸ்க்கு மேலே இருக்குமா, எக்ஸாஸ் மேலே இருக்குமா, எக்ஸாஸ்க்கு கீழே இருக்குமா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஒரு 3 சப்டிஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சப்டிஷன் பாருங்கள், லெட் டி லெஸ் தென் 0 இருக்கணும். டி மீன்ஸ் டிஸ்கிரிமினன்ட்டு, டியோட ஃபார்முலா பேஸ் ஸ்கொயர் மைனஸ் 4ac, லெஸ் தென் 0 இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா the vertex lies below the x-axis. the vertex lies below the x-axis. பாருங்க vertex பாருங்க x-axisக்கு கீழே இருக்குது, பரபோலா vertex x-axisக்கு கீழே இருக்குது. இப்போ பாருங்க, எக்ஸுக்கு நீங்கள் எந்த நம்பர் கொடுத்தாலுமே சரி, f of x எப்படி தான் இருக்கும், லெஸ் தென் 0 தான் இருக்கும், லெஸ் தென் 0. நீங்கள் ரியல் நம்பர் எக்ஸுக்கு மைனஸ் விட்டு ப்ளஸ் விட்டுக்கு எந்த நம்பர் கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு ஒய்யோட வேல்யூ சிலமே எப்படி தான் இருக்குது, எக்ஸாஸ்க்கு கீழே தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதோட வெர்டெக்ஸோட கோஆர்டினேட் பாருங்க, மைனஸ் b/2a மைனஸ் d/4a இதோட வெர்டெக்ஸ். இது x கோஆர்டினேட்டு, இது y டிஸ்டன்ஸ், x டிஸ்டன்ஸு, இது y டிஸ்டன்ஸ். ஓகேங்களா. செகண்ட் சப்டிஷன் பாருங்க, கேஸ் 2ல செகண்ட் சப்டிஷன். இல்லை d is equal to 0, d 0 வந்தால் the vertex lies upon the x axis. இங்கே பாருங்க, vertex வந்து பாருங்க x axisக்கு மேலே இருக்குது. ஸோ முன்னாடி சொல்லிட்டோம் a less than 0 தான் டவுன்வேர்ட் சொல்லிட்டோம். ஸோ இங்கே வெர்டெக்ஸ் d 0 இருக்கனால வெர்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா x axisக்கு மேலே இருக்குது. இதோட கோஆர்டினேட் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் b/2a. ஸோ இதோட வேல்யூ 0. இந்த கருவுக்கு மேக்ஸிமம் வேல்யூ பாருங்கள், மேக்ஸிமம் வேல்யூ இதுதான் மேக்ஸிமம் வேல்யூ, மைனஸ் d/4a. ஓகேங்களா. இங்கே பாருங்க, f of x less than 0 for every x belongs to R. ஸோ நீங்கள் எக்ஸுக்கு எந்த நம்பர் கொடுத்தாலும் சரி, ஒன்று 0 இருக்கும், 0 கம்மியாக இருக்கும். ஸோ நெகட்டிவ் வேல்யூஸ் காமிக்குது. f of x less than 0 இருக்கும். ஸோ லெஸ் தென் 0 இருக்கும். எப்போ அந்த ரியல் நம்பரில் இந்த பாயிண்ட் மட்டும் மைனஸ் பண்ணிடணும், ரியல் நம்பரில் இது மட்டும் மைனஸ் பண்ணணும். பிகாஸ் f of மைனஸ் b/2 என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். ஓகேங்களா. ஓகே, கேஸ் நம்பர் 3 பாருங்கள், சாரி சப்டிஷன் 3 பாருங்கள். let d greater than 0. ஸோ d greater than 0 இருந்துச்சுன்னா the vertex lies above the x axis. vertex பாருங்கள் x axisக்கு மேலே இருக்கணும், x axisக்கு மேலே இருக்கணும். ஓகேங்களா. x axisக்கு மேலே இருக்கணும். முன்னாடி சொல்லிட்டோம் ஏவோட வெளியே லெஸ் தென் 0 இருக்கிறனால பரபோலா ஓப்பன் டவுன்னு சொல்லிட்டோம். இங்கே வெர்டெக்ஸ் வந்து x axisக்கு மேலே இருக்குன்னு சொல்கிறோம், d greater than 0 இருக்கிறனால. அப்போ கண்டிப்பாக இந்த பரபோலாவானது x axis 2 இதில் கட் பண்ணோம். அந்த 2 பாயிண்ட் என்னென்னா, ஒன்று ஆல்ஃபா கமா 0, இன்னொன்று பீட்டா கமா 0. ஓகேங்களா. நமக்கு தெரியும் இந்த ஆல்ஃபா பீட்டாக்கு பார்த்தீங்கன்னா கிவன் குவாட்ரிகோஸோட ரூட்ஸ். இந்த ஆல்ஃபா பீட்டாங்கிறது ரூட்ஸ் ஆஃப் f of x 0 கிவன் குவாட்ரிகோஸோட ரூட்ஸ். இங்கே பாருங்கள், ஆல்ஃபாலேருந்து பீட்டாக்குள்ளே இந்த இன்டர்வல்குள்ளே நமக்கு ஒய்யோட வேல்யூ எல்லாமே எப்படி இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். அதாவது f of x பாசிட்டிவாக இருக்கும். ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டிவ் ஆல்ஃபா யூனியன் பீட்டா டு இன்ஃபினிட்டி, இந்த இன்டர்வல்லையும் உங்களுக்கு f of x எப்படி இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். ஓகேங்களா. அதுதான் இங்கே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம், f of x greater than 0, f of x less than 0 அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா. இந்த 3 சப்டிஷன்லையுமே, அதாவது கேஸ் 2ல் இந்த 3 சப்டிஷன்லேயே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூ, சரிங்களா, மேக்ஸிமம் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் d/4a, மைனஸ் d/4a. ஸோ ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் d/4a. கரெக்டுங்களா. இங்கே பாருங்கள், ரேஞ்சுங்கிறது பாருங்கள் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து இந்த மைனஸ் d/4a வரைக்கும். அதான் நமக்கு சொல்லியிருக்கோம், மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து மைனஸ் d/4a. தேர்டு சப்டிஷனு, செகண்ட் சப்டிஷனு, ஃபர்ஸ்ட் சப்டிஷனு. ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ.